எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஷெஃபாலி தரிவாலா அப்படிங்கிறவங்க இறந்துருக்காங்க. அது என்னென்ன காசுனால இந்த இறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களுக்கு 42 இயர்ஸ் ஆகுது. இவங்க காந்தாலகா அப்படிங்கிற பாட்டில் ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க 20 வயசு இருக்கும்போதே இந்த பாட்டு இதுக்கு வந்துட்டாங்க. அது ஜூன் 27 லேட் ஈவினிங்கில் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. இம்மீடியட்டாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பிரக் தியாகிங்கிறவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே அவங்க டிக்ளேர் இறந்துட்டாங்க அப்படின்னு, ப்ராட் டெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரைவழியே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சடனாக இந்த மாதிரி டெத் ஆகிருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சில ஃப்ரெஷ்ஷான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, இந்த லாங் டேர்ம் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆன்டி ஏஜிங் அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு. இப்போ அவங்க ஃப்ரெண்டு பூஜா கை அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது விட்டமின் சி ஐவி ட்ரிப் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது அதே நாளில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த விட்டமின் சி அந்த ஐவி இருக்கு இல்லையா, அதை இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான், அந்த நாள் தான் அதை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க அந்த ஐவி எடுத்திருக்காங்க விட்டமின் சி. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூஜா இது நார்மல் தான் எங்களுக்கு, நாங்கள் இது அடிக்கடி எடுக்கிறது தான், இது விட்டமின் சியோடது எடுக்கிறது தான் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கோவிடுக்கு அப்புறம் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விட்டமின் சியோடதை எடுத்துக்கிறாங்க ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுமே பூஜா கையுமே இதை விட்டமின் சி ஐவியை நிறைய எடுத்திருக்காங்க பிஃபோர் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஷெஃபாலியோட வீட்டுக்கிட்ட போய் சம்மன் யார் அதை ஐவி ட்ரிப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பண்ணியிருக்காங்க போலீஸ் அவங்க வீட்டுக்கு போய். பூஜா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த இடத்துல நின்றுட்டுருந்தேன் அவங்க ரெசிடென்ஸ் கிட்ட. அப்போ அவங்க போலீஸ் கேட்டாங்க, யார் அந்த கை கொடுத்தவங்க ஐவி அப்படின்னு கேட்டு அவங்கக்கிட்ட செக் பண்ணியிருக்காங்க. அதாவது மெடிசன் அவங்க எப்போ வாங்கினாங்க, எந்த மாதிரி வாங்கினாங்க, எவ்வளோ தடவை எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரக் தியாகி, அதாவது அந்த ஷெஃபாலியோட ஹஸ்பண்டையும் கொஸ்டின் பண்ணுறாங்க போலீஸு. அவர் என்ன சொல்லணும்னா, ஒன்றும் ஃபவுல் ப்ளே எல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப காமன். அதுவும் இல்லாமல் துபாய்க்கெல்லாம் போனால் நார்மலாக போகும்போதே நம்ம நடப்பாதையிலேயே ஸ்ட்ரீட்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். மல்டிப்புளாக விட்டமின் சி ட்ரிப்ஸ் எல்லாம் ரெகுலர் கிளினிக்ஸ்லேயும் சலூன்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஆக்ட்ரஸாகவும் ஒரு மாடலாகவும் இருந்தனால ரொம்ப ஆன்டி ஏஜிங்காக சீக்கிரமாக வயசான மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மெடிசன்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த பிம்பிள்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா தெரியாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. கலர் நல்லா ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. அதோட இது பல வருஷங்களாக ஓவர் டீக்கேடாக இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த எஃபெக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணோட டெத் ஆன அன்றைக்கி அவங்க வீட்டில் ஏதோ பூஜை இருந்திருக்கு. அதனால் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. ஃபாஸ்டிங் இருந்துட்டு அப்படியே அந்த எம்டி ஸ்டொமக்கில் மாத்திரையை சாப்பிட்ருக்காங்க. எம்டி ஸ்டொமக்கில் மாத்திரையை சாப்பிடும்போது அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்சிடெண்ட் நடந்தது ஜூன் 10 to 11 PM நடந்திருக்கு. கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க. இது அப்புறம் இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன ஆயிருக்குன்னா, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த காரணத்தை தவிர வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இவங்க இறந்ததுக்கான இது காரணம் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கேஷன் மட்டும்தான் காரணமா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. நம்ம ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கேட்டு அதை நம்ம டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்கிறதுங்கிறது இவருக்கே ஆபத்தாக முடியும். அதனால் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிறது நல்லது. இது என்ன ஏதுன்னு வரும்போது ஃபர்தராக தெரியுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.